இன்னல் ஹபீப மினல் அஹ்பாபி முக்தலஃபு லா யம்னஉல் மௌத பவ்வாபுன் வலா கரசு. இந்த உலகத்துல ரெண்டு உயிர் நண்பர்கள் வாழ்ந்தார்களாம். அந்த உயிர் நண்பர்களை எதை கொண்டும் பிரிக்க முடியாதாம். அப்படியாப்பட்ட உயிர் நண்பர்களை கூட ரப்புல் ஆலமீன் மௌத்த கொண்டு நிச்சயமாக பிரிச்சே தீருவார். லவ் கானத் துன்யா ததூமு அலா அஹ்லிஹா லகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா முகல்லது. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த உலகம் ஏதோ ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கும் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் இல்லாத வாழ்க்கையை உலகத்துல வாழ்ந்திருப்பாங்க. ஆலி வகஃப்து அலல் குபூரி முஸல்லிமா கப்ருல் ஹபீபி வலா யருது ஜவாபி. உலகத்துல நான் ஒரு தடவை ஃபாத்திமா என்ற என்னுடைய மனைவி என்னுடைய காதலியை கூப்பிட்டுட்டேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி என் முன்னால் வந்து நிப்பா. இப்ப கபர்ல வச்சிட்டேன், 3 தடவை ஃபாத்திமா என்று கூப்பிட்டுட்டேன், ஒரு ஜவாபும் இல்லை. ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல குர்ஆன்கள் முடிச்சவர், பல ரக்காத்துகள் நஃபில் தொழுந்தவர், பல உலமாக்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பினவர். அழுந்துட்டு சொன்னாங்களாம், பாலூல் 3ல 1 அல்லது 3ல 2 பகுதியை ஆட்சி செஞ்சிருக்கிறேன், ஆனா ரப்பிடத்துல போகக்கூடிய நேரத்துல ஒன்றும் இல்லாத நிலைமையில போறனே, என்னைய விட மோடையன் வேற யாரும் இல்லை என்பதா. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه وبارك وسلم عليه كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي فرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما الدنيا في الآخرة إلا بمثل ما يجعل أحدكم إصبعه في اليم فلينظر بما يرجع أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு இறுதியாக வந்த நபி முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கவுனைன் ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வழிமுறையை பின்பற்றின உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை வழிமுறையை கியாமத்துடைய நாள் வரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக.
புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரங்காலத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையில் எந்தெந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த நல்ல விடயங்களை வாழ்க்கையில் முடிஞ்ச அளவு எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்திருக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுக்கு முழுது 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்தில் கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைச்சி அதிலும் சிறந்த படைப்பாக இந்த உலகத்தில் மனிதர்களை ரப்புல் ஆலமீன் படைச்சிருக்கிறான். இந்த மனிதர்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை உலகத்தில் பெரிய நோக்கத்துக்காக வேண்டி அனுப்பியிருக்கிறான். அந்த நோக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் தெளிவாக குர்ஆன்ல விளங்கப்படுத்துகிறான். அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன். ஏ மனிதர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா நாங்கள் வெறுமனே வீணாக உங்களே படைச்சிருக்கிறோம் என்பதாக. வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் எங்கள் பக்கம் திரும்பி வரமாட்டீர்கள் என்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஆயத்தின் மூலமாக ரப்புல் ஆலமீன் 2 விடயங்களை விளங்கப்படுத்துகிறான். முதலாவதாக, நாங்கள் உலகத்தில் மனிதர்களை படைச்சிருக்கிறோம், வெறுமனே வீணாக இல்லை, ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த உலகத்துக்கு மனிதர்களை அனுப்பியிருக்கிறோம். 2வது, ஏதோ ஒரு நாள் ரப்பின் பக்கம் திரும்பி வரத்தான் ஓணும். அந்த நாள் கியாமத்துடைய நாளையில் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி கேட்கத்தான் போகிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எந்த நிலைமையில் வாழ்ந்தாலும் சரி, அதுதான் ஒரு பெரியார் சொல்கிறாரு, இன்னல் ஹபீப மினல் அஹ்பாபி முஹ்தலஃபு லா யம்னஉல் மௌத பவ்வாபுன் வலா கரசு. இந்த உலகத்தில் 2 உயிர் நண்பர்கள் வாழ்ந்தார்களாம். அந்த உயிர் நண்பர்களை எதை கொண்டும் பிரிக்க முடியாதாம். அப்படியாப்பட்ட உயிர் நண்பர்களை கூட ரப்புல் ஆலமீன் மௌத்தை கொண்டு நிச்சயமாக பிரிச்சே தீர்வான். பவ்வாபுன் வலா கரசு, ஒரு வீட்டுக்கு வாசல் இருக்கிறாரு செக்யூரிட்டி, அவரை தாண்டித்தான் அந்த வீட்டுக்குள்ளால போகணும். அப்படியாப்பட்ட செக்யூரிட்டியை கூட ரப்புல் ஆலமீன் மௌத்தை கொண்டு பிரிச்சே தீர்வான். இந்த உலகத்தில் மௌத்ன்றது ஒன்று இல்லை என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இறுதி வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. لو كانت الدنيا تدوم على أهلها لكان رسول الله صلى الله عليه وسلم فيها مخلد. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த உலகம் ஏதோ ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கும் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தில்லாத வாழ்க்கையை உலகத்தில் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட ரப்புல் ஆலமீன் மௌத்தை கொண்டு உலகத்தை விட்டு பிரிச்சான். கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எவ்வளவு அன்பு வெச்ச கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அம்மே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகுறாங்க. அப்படியே கொண்டு போயிட்டு கபரில் அடக்குறாங்க. யா ஃபாத்திமா, ஒரு பதிலும் வரல. 2வது தடவை யா ஃபாத்திமா, ஒரு பதிலும் வரல. 3வது தடவையா ஹயா ஃபாத்திமா, மாலி வகஃப்து அலல் குபூரி முசல்லிமா கபருல் ஹபீபி வலா யருத்து ஜவாபி. உலகத்தில் நான் ஒரு தடவை ஃபாத்திமா அண்டு என்னுடைய மனைவி என்னுடைய காதலியை கூப்பிட்டுட்டேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி என் முன்னால் வந்து நிற்பா. இப்போ கபரில் வச்சுட்டேன், 3 தடவை ஃபாத்திமா அண்டு கூப்பிட்டுட்டேன், ஒரு ஜவாபும் இல்லை. கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் 3ல் 1 பகுதி அல்லது 3ல் 2 பகுதியை ஆழ்ந்த ஒரு மனிதன் அமீருல் முஃமினீன் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய ஆட்சி காலம் எப்படியாப்பட்ட ஆட்சி, ஆட்சியில் இருந்து கொண்டு ஒரு நாளைக்கு 100 ரகாத்துக்கு மேலே நஃபில் தொழக்கூடியவர், பல குர்ஆன்கள் முடிக்கக்கூடியவர். அவருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் பஅலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு மஜ்தூத், ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தக்கூடிய ஒரு மனிதன். அவர்களை பார்த்தா இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் சொல்லுவாங்களா மஜ்னூன், பைத்தியக்காரன். அந்த பஅலூல ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் அவரை ஜோக் பண்ணுவாங்க. சில நேரத்தில் அவர்கிட்டேருந்து அட்வைஸும் எடுப்பாங்க. ஒரு தடவை பஅலூல் வாராரு,
ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அசா, ஒரு கம்ப கையில கொடுக்குறாங்க. பாலூல், நீங்க இந்த உலகத்துல உங்களைய விட ஒரு மோடையனை கண்டா இந்த அசாவை கையில கொடுங்க. இவரும் சரி சிரிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. சில காலத்துக்கு பின்னால ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய பார்க்கறதுக்கு பாலூல் வாராரு. இவங்க கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. கேட்குறாங்க, அமீருல் முஃமினீன் என்ன ஆச்சு? கொஞ்சம் சோம் இல்லாமல் இருக்கிறேன் பாலூல். கேட்குறாங்க, நீங்கள் உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னால் 5000 குதிரைப்படை வீரர்கள் போவாங்க, உங்களுக்கு பின்னால் 5000 குதிரைப்படை வீரர்கள் போவாங்க. இப்போ அவங்கெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்களா? சொல்கிறாங்க, பாலூல், நான் சக்கராத் வருத்தத்தில் இருக்கிறேன், நீங்கள் என்ன விளையாடுறீங்க, என்ன ஜோக் இது? சொல்கிறாங்க, அமீருல் முஃமினீன், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதாக இருந்தால் ஒரு கூட்டத்தை முன்னால் அனுப்புவீங்க, அவங்க அந்த இடத்த போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, அதற்கு பின்னால தான் நீங்கள் போவீங்க. இப்போ நீங்கள் போகிற இடத்துக்கு ஒரு குரூப் அனுப்பி பார்த்துட்டீங்களா? சொன்னாங்க, பாலூல், நான் போகிறது கபர், கடைசி தருணத்தில் இருக்கிறேன், யார் அனுப்பி அங்கே செக் பண்ண? இவர் சரி என்று கேட்டுட்டு அப்படியே எழும்பி போயிட்டாராம். போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் வாராரு. அமீருல் முஃமினீனுக்கு மறந்துட்டு கையில் ஒரு அசாவை காண்றாங்க. இந்த அசாவை கண்டுடனே இவருக்கு நினைவு வருது, பாலூல், உன்னைய விட ஒரு மோடையனை கண்டா இந்த அசாவை போயிட்டு கொடுங்க. இவர் அந்த அசாவை எடுத்துட்டு வந்து சொல்றாரு, அமீருல் முஃமினீன், இந்தாங்க புடிங்க இந்த அசாவை, என்னைய விட ஒரு மோடையனை கண்டுட்டேன். கேட்குறாங்க, என்ன? கதறி 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 அமீருல் முஃமினீன் அழுகுறாரு. ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல குர்ஆன்கள் முடிச்சவர், பல ரக்காத்துகள் நஃபில் தொழுந்தவர், பல உலமாக்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பினவர். அழுந்துட்டு சொன்னாங்களாம், பாலூல், 3ல் 1 அல்லது 3ல் 2 பகுதியை ஆட்சி செஞ்சிருக்கிறேன், ஆனால் ரப்பிடத்தில் போகக்கூடிய நேரத்தில் ஒன்றும் இல்லாத நிலைமையில போறனே, என்னைய விட மோடையன் வேற யாரும் இல்லை என்பதா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதுதான் ஒரு பெரியார் ஹாஜி ஹசனுல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உலகத்தில் பெரிய பெரிய அரசர்கள் ஆண்டாங்க. கிஸ்ரா, தாரா போன்ற பெரிய பெரிய அரசர்களை கூட அஜல் என்று சொல்லக்கூடிய அந்த மௌத்து விட்டு வைக்கல. இசி சே சிக்கந்தர் சே ஃபாத்திஹ் பிஹாரா, சிக்கந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் வீரர், எப்படியாப்பட்ட வீரர் என்று சொன்னால் இவருக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பட்டம் கொடுத்தாங்களாம், ஃபாத்திஹ், வெற்றியாளர். ஏன்? இவர் போகக்கூடிய எல்லாம் போரும் வெற்றி. அப்படியாப்பட்ட சிக்கந்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மௌத்தோட யுத்தம் செஞ்சாரு, அவரும் ஃபெயில் ஆகிட்டாரு, அவரும் மௌத்தாகிட்டார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அது அலி ஃபாத்திமாவாக இருந்தாலும் சரி, அது ஹாரூன் ரஷீதாக இருந்தாலும் சரி, அது கிஸ்ரா தாராவாக இருந்தாலும் சரி, அது சிக்கந்தர் அல் ஃபாத்திஹாக இருந்தாலும் சரி, அது முஹம்மதுல் முஸ்தபா, அஹ்மதுல் முஜ்தபா, சையதுல் கவுனைன், ஹாத்தமுன் நபியீன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உலகத்தில் இருந்து மௌத்தை கொண்டு பிரிச்சே தீருவான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு பெரியார் சில கூட்டத்தை பார்த்து கேட்டாராம், فكيف تفرح في الدنيا وزينتها كم تعد عليها اللقد والنفس. இந்த உலகத்துல நீ எப்படி சந்தோஷமா சிரிச்சு கொண்டு வாழ்றாய், நீ பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சு, நீ விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சு, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே இருக்குது. இது தெரிஞ்சு கொண்டு நீ எப்படி சந்தோஷமாக வாழ்றாய். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மீறாகாது, ரகீப் அதீத் கிட்ட இருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதெல்லாம் பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், புத்திசாலி யாருன்னு தெரியுமா? புத்திசாலி யாருன்னு தெரியுமா? மன்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். எந்த மனிதன் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை யோசிச்சு இந்த உலகத்துல தயார் செய்வானோ அவன் தான் புத்திசாலி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் எந்த நிலைமையில வாழ்ந்தாலும் சரி, ஒரு நாள் அல்லது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போறோம். எந்த அளவு கொண்டு சொன்னால் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுறான், அந்த கியாமத்துடைய நாளையில ரப்புல் ஆலமீன் கேட்பானாம், இக்ரா கிதாபக் இக்ரா கிதாபக்
கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. உலகத்தில் ஒரு எக்ஸாம் செய்கிறாரு, எக்ஸாம் செஞ்சுட்டு பாஸ் ஆகுவேன் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாரு, கடைசியில் ஃபெயில் ஆகிட்டாரு. சார் என்ன செய்கிறாரு, கூப்பிட்டு சொல்றாரு, நீ ஃபெயில் ஆகிட்டாய், நீ பாஸ் என்று நினைச்சு கொண்டு இருக்கிறாய், இந்த எக்ஸாம் பேப்பர் உன் ஆன்சர் ஷீட்டை நீ வாசிச்சு பாரு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய அமால் பட்டோலையை இந்த நீனே வாசிச்சு பார்த்துக்கோ, உன்னுடைய முடிவை நீனே தெரிஞ்சுக்கோ. இத வாசிச்ச மனிதன் சொல்லுவானாம், சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், வமா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. என்ன யா அல்லாஹ், ஒரு ஆச்சரியமான கிதாபாக இருக்குது. நான் செஞ்ச சின்ன சின்ன பாவம், என் நண்பனுக்கு தெரியாம பின்னால் செஞ்ச பாவம், மனைவிக்கு தெரியாம செஞ்ச பாவம், உம்மா வாப்பாக்கு தெரியாம செஞ்ச பாவம், நக்களுக்கு சொன்ன ஜோக், ஒரு சொன்ன பொய், நக்களுக்கு சின்ன பொய் எல்லாம் ரெக்கார்டாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு நீதமானவன் என்று சொன்னால், இந்த நாமால பார்த்த அந்த மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், இதுல நான் வட்டி எடுத்து நின்று போட்டிருக்குது, யா அல்லாஹ், நான் வட்டி எடுக்கல. நீ ஜினா செஞ்சாய், இல்ல நான் செய்யல. நீ தொழல, இல்ல நான் தொழுந்தேன். நீ அந்த ஹராத்துக்கு போனாய், இல்ல நான் போவல்ல. மனிதன் ஒன்றையும் ஒத்துக்கொள்ள மாட்டானாம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானாம், நாமால் பொய்யா? ஓ யா அல்லாஹ், பொய். கிராமன் காதிபீன் யஅலமூன மா தஃஅலூன். சரி, நாமல் தான் பொய் என்றாய், அதை எழுதினது மலக்குமார்கள், அவர்களும் பொய்யா? ஓ யா அல்லாஹ், அந்த மலக்குமார்களும் பொய் தான். என்ன சொல்றீங்க யா அல்லாஹ்? இவங்கெல்லாம் எனக்காக வேண்டி சதி செய்யறாங்க யா அல்லாஹ், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும் நான் நரகம் போகணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் என்ன செய்வானாம்? முதலாவதாக நாமல் பட்டோல போய், இரண்டாவதாக மலாய்க்கமார்கள் எழுதினது போய், மூன்றாவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها. அன்றைய நாளில் நாங்கள் அந்த பூமியை அப்படியே எடுத்து பேச வைப்போம். இந்த நேரத்தில், இந்த இடத்துல, இந்த பேங்க்ல வட்டி எடுத்தாய் இல்லையா அல்லாஹ், அதுவும் போய். அல்லாஹ் நீதமானவன். குற்றவாளி குற்றத்தை ஒற்றுக்கொள்ளும் வரைக்கும் நரகத்தை ஹராமாக ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல ஒரு மனிதன் தவறு செஞ்சிட்டாரு, ஒரு நாளும் ஒற்றுக்கொள்ள மாட்டான், அந்த தவறை நான் தான் செஞ்சேன். போலீஸ்காரன் 2 அடி அடிச்சதுக்கு பின்னால தான் ஒத்துக்கொள்வான். அல்லாஹ் எந்த அளவுக்கு நீதமானவன் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுவானாம், இப்ப நீ என்னத்தை தான் நம்புறாய்? யா அல்லாஹ், இவங்க யாரையும் நம்ப மாட்டேன். அப்ப யாரை நம்புவாய்? என்னைய மட்டும் தானே அல்லாஹ் நம்புவேன், என்னைய தவிர வேற யாரையும் நம்ப மாட்டேன். உன்னைய நம்புறியா? ஓ யா அல்லாஹ், என்னைய மட்டும் தான் நம்புவேன். இப்ப குர்ஆன்ல சூரத்துல் யாசீன்ல அல்லாஹ் சொல்றான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்றே நாள்ல அவனுடைய வாய்களை நாங்க சீல் வைப்போம். அவருடைய 2 கையும் பேசும், 2 கால்களும் பேசும். ஜினா செஞ்சாரா, 2 தொடைகளும் பேசும். இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. 2 கண்களும் பேசும் யா அல்லாஹ். இந்த கண்களால தான் அந்த பாவத்தை பார்த்தான். 2 கைகளும் பேசுமாம், காதுகள் பேசுமாம். ஒவ்வொரு உறுப்பும் பேசி 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 கடைசியில் எந்த அளவுக்கு வரும் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். இவர் வாயால பேசினது மாத்திரம் கிடையாது, உள்ளத்தால என்னென்னத்தை நினைச்சாரோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் வெளியாக்குவானாம். எப்ப உள்ளத்துல நினைச்சது வெளியாகுமோ, இந்த மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், போதும், உள்ளத்தால நினைச்சதெல்லாம் வெளியே சொல்லாத, பேலன்ஸ் எல்லாத்தையும் நானே சொல்றேன் யா அல்லாஹ், நானே ஒத்துக்கொள்றேன், நான் தான் குற்றவாளி.
கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அப்ப கூட இந்த மனிதன் சொல்லுவானாம், ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ், எல்லாத்தையும் கண்களால பார்த்துட்டேன் யா அல்லாஹ், எல்லாம் அதாபுகளையும் காதுகளால கேட்டுட்டேன் யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் டைம் தா யா அல்லாஹ், உலகத்துக்கு போயிட்டு ஒரு ஈமான் உள்ள மனிதனாக திரும்பி வாரேன் யா அல்லாஹ். லஅல்லி அஅமலு அமலன் சாலிஹா. யா அல்லாஹ், கொஞ்சம் டைம் தா யா அல்லாஹ், உலகத்துக்கு போயிட்டு சாலிஹான அமல்களை சுருகொண்டு செஞ்சிட்டு வாரேன் யா அல்லாஹ். லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், கொஞ்சம் உலகத்துக்கு அனுப்பி யா அல்லாஹ், கொஞ்சம் அவகாசம் தா யா அல்லாஹ், டக்குன்னு துனியாக்கு போயிட்டு இந்த சொத்துக்கள் வாகனங்கள் எல்லாத்தையும் டக்குன்னு வித்துட்டு வாரன் யா அல்லாஹ், சதகா செஞ்சுட்டு வாரன் யா அல்லாஹ். இதெல்லாம் கேட்ட ரப்புல் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த மனிதன் சரி துனியாக்கு அனுப்பிட்டோம், அனுப்பினா என்ன செய்வான் அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சரி இவர் கொஞ்சம் அவகாசம் கேட்கிறாரு, இவரை துனியாவுக்கு கொஞ்சம் அனுப்பி பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், لو ردوا لعادوا لما نهوا عنهم إنهم لكاذبون. அல்லாஹ் சொல்றான், சரி நீ இவ்வளவு கெஞ்சிராயே, உன்ட கெஞ்சலுக்கு ஏற்ற நாங்க உன்னைய கொஞ்சம் உலகத்துக்கு அனுப்பினோம் என்று சொன்னால், எந்த மனைவிக்கு பின்னால ஓடினாயோ அதே மனைவிக்கு பின்னால தான் மறுபடியும் போவாய், எந்த தொழிலுக்கு பின்னால ஓடினாயோ அதே தொழிலுக்கு பின்னால தான் மறுபடியும் போவாய், எந்த காணி பூமிக்காக வேண்டி அலைஞ்சாயோ அதற்கு பின்னால தான் மறுபடியும் போவாய். இது மாத்திரமல்ல, கடைசியாக அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் லகாதிபூன், நீங்க எல்லாம் பொய்க்காரன்டா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நான் சொல்லல, குர்ஆன். நீங்க எல்லாம் பொய்க்காரன் வாப்பா, உங்களைய பாவம் பார்த்து சரி அதாபுகளை பார்த்துட்டீங்க, மஹ்ஷரை பைத்த பார்த்துட்டீங்க, நரகம் சொர்க்கத்தை பார்த்துட்டீங்க, இப்ப சரி உன்னைய நான் திருப்பி அனுப்புவோம் என்று நினைச்சாலும் நீ மறுபடியும் போயிட்டு அதே முசீபத்துல தான் புழுவாய். யா அல்லாஹ், அதே காணி, அதே பூமி, அதே தொழில், அதே வாகனம், அதற்கு பின்னால தான் மறுபடியும் ஓடிக்கொண்டிருப்பாய். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த மனிதன் இந்த நிலைமையில கூட கைவிட மாட்டான். எந்த அளவுக்கு சொன்னா மேக்சிமம் எஃபர்ட், அவரோட உச்சம் எஃபர்ட்டை போடுவார், எப்படி சரி அந்த இடத்துல இருந்து தப்புறதற்கு. சொல்லுவானாம், லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமஇதின் பிபனி. யா அல்லாஹ், உலகத்துல என் மவன் யா அல்லாஹ், எனக்கு சரி இறக்கம் யா அல்லாஹ், அவனோட என் மவனை நரகத்துக்கு அனுப்பி யா அல்லாஹ், என்னைய பாதுகாத்துறியா அல்லாஹ். அது மாத்திரமல்ல, இன்னும் கெஞ்சுவானாம், வஃபஸீலதி ஹில்லதி துவி. யா அல்லாஹ், உலகத்துல கொஞ்சம் பேர் இருந்தாங்க யா அல்லாஹ், நான் கஷ்டத்துல இருக்கோல அவர்கள் எனக்கு உதவி செஞ்சவர்கள் யா அல்லாஹ், அவர்களை நீ நரகத்துக்கு அனுப்பி யா அல்லாஹ், என்னைய மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பி யா அல்லாஹ். வமன் ஃபில் அர்தி ஜமீஆ. யா அல்லாஹ், முழு மனித சமுதாயத்தையும் நரகத்துக்கு அனுப்பி யா அல்லாஹ். சும்ம யுன்ஜி, என்னைய மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பி யா அல்லாஹ். எந்த அளவுக்குன்னு சொன்ன உலமாக்கள் ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு மனிதன் கடல்ல தாவி கொண்டிருக்கிறான், நீஞ்சல் தெரியாம. இப்போ ஒரு போட்ல ஒத்தன் வந்து அவருக்கு கை கொடுத்தா அவர் என்ன செய்வார், போட் பிறண்டாலும் பரவாயில்ல, இவர் விழுந்தாலும் பரவாயில்ல, நான் தப்பிச்சா போதும், அந்த அளவுக்கு முயற்சி செய்வானாம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அன்றைய நாளையில டைரக்டாக இவரோட பேசுவானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். அல்லாஹ் அவனோட டைரக்டாக பேசுவான், அல்லாஹ்க்கும் அவனுக்கும் மத்தியில ஒரு டிரான்ஸ்லேட்டரும் இருக்க மாட்டாங்க. டைரக்டாக அல்லாஹ் அரபால பேசுவான், இவரிடத்துல அரபால பேசையும் வைப்பான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அந்த நிலைமையில இருந்து நாங்க பாதுகாப்பு தேடணும் என்று சொன்னால், உலகத்துல வாழ்ற காலம் குறுகிய கால வாழ்க்கை. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் உலகத்துல வாழ்றான் என்று சொன்னால் எந்த முறையில வாழ்ந்தாலும் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வை போயிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த நிலைமையில இருந்து நாங்க பாதுகாப்பு தேட வேணும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நீங்க இப்படி வாழ்வீங்களா, உங்களுக்கு நாங்க இப்படி ஒரு வாழ்க்கையை தாரோம், நீங்க அப்படி வாழ்வீங்களா, உங்களுக்கு அதுக்கேற்ற வாழ்க்கையையும் நாங்க தாரோம். உலகத்துல மௌத்தாகிறது நிச்சயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஒரு மனுஷன்
சக்கராத்துடைய நேரத்தில், அவருடைய ரூஹ் போகக்கூடிய நேரத்தில் 300 தடவை வாள்களால் ஒரு மனிதனை வெட்டின எவ்வளவு கஷ்டமோ அந்த வேதனை அனுபவிப்பாராம். ஒரு பெரியார் சொல்றாரு, தஸவ்வத் மினத் தக்வா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜன்னஹு லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி. அவனோட தக்வா என்று சொல்லக்கூடிய கட்டி சாதகத்தை எப்பயுமே உங்கள்கிட்ட வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு பிரயாணம் போறீங்கன்னு சொன்னால் சில விஷயங்களை வச்சுக்கொள்ளுவீங்க, பெட்ஷீட், தலுவானி, தண்ணி போத்தல், ட்ரிங்க்ஸ். அதே மாதிரி தக்வா கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் இரவு வந்துட்டு சொன்னா ஃபஜ்ர் முட்டும் ஹயாத்தோடு இருப்பீங்க என்று யாருக்கும் தெரியா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் என்ன எதிர்பார்க்கிறான்? எப்படியாக இருந்தாலும் போகத்தான் ஓணும். فَكَمْ مِنْ فَتًى أَصْبَحَ وَأَمْسَى ضَاحِكًا فَقَدْ نُسِجَتْ أَقْفَالُهُ فَهُوَ لَا يَدْرِي. எத்தனையோ வாலிபர்கள் காலையில மாலையில சிரிச்சு கொண்டு கழிக்கிறாங்க. கேட்டா, ஹஸ்ரத் எங்களுக்கு இப்பதானே 20 வயசு, எங்களுக்கு என்ன ஆக போகுது? 20 வயசுலையும் அல்லாஹ் கஃபனை ரெடியாகத்தான் வச்சிருக்கிறான். சுனாமி வந்த நேரம் கடல் அப்படியே பிணக்க போச்சு. சில வாலிபர்கள் சண்டியன போல அப்படியே போனாங்க பார்க்கறதுக்கு. கடல் மேலால அலை வந்துச்சு, எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. وَكَمْ مِنْ صِغَارٍ يُزْدَجَى طُولُ عُمُرِهِمْ. எத்தனையோ சிறுவர்கள் கேட்டா சொல்லுவாங்க, நான் பெருசாவின டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆலிம் ஆகணும். 10 வயசு 15 வயசு தாண்டல்ல ஃபீ ظُلْمَةِ الْقَبْرِ, கபருடைய இருளை பார்த்துட்டாங்க. وَكَمْ مِنْ عَرُوسٍ زَيَّنُوهَا لِأَهْلِهَا. எத்தனையோ மாப்பிளமார்கள் செலூனுக்கு போயிட்டு அலங்காரம் செய்கிறாங்க, நாளைக்கு எனக்கு நிக்காஹ். எத்தனையோ பெண்கள் மரத்தோண்டு போட்டு அலங்காரம் செய்கிறாங்க, நாளைக்கு நிக்காஹ். இன்றைக்கு உலகத்தை விட்டு போகிறாங்க. وَكَمْ مِنْ صَحِيحٍ مَاتُوا بِغَيْرِ عِلَّةٍ. எத்தனையோ நல்லா இருந்தவர்கள் சொல்கிறோம், இப்போ தான் அவரோட பேசிட்டு வந்தோம், அதற்குள்ள மௌத்து வந்துட்டு. وَكَمْ مِنْ سَقِيمٍ عَاشُوا بِالدَّهْرِ حِينًا مِنَ الدَّهْرِ. சில நோயாளிகள் இன்றைக்கு போவார் நாளைக்கு போவார்னு நினைக்கிறோம், பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் என்னத்தை எதிர்பார்க்கிறான்? வாப்பா, நீ எனக்கிட்ட திரும்பி வா, உன்ட எல்லா தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சு தாரேன். கியாமத்துடைய நாளையில உன்னைய நான் பாதுகாக்கிறேன். சக்கராத்துடைய வருத்தத்திலிருந்து உன்னைய நான் பாதுகாக்கிறேன். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அவ்வளவு தான். குறைஞ்சது என்னின் பக்கம் நீ தொழுகை நிலை நாட்டு, சுஜூத் செய். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு அவ்வளவு பெருமையா அந்த ரப்பு இடத்துல சுஜூத் செய்யாம இருக்கிற அளவுக்கு டெய்லி வானத்தை பார்க்கிறோம், டெய்லி பூமியை பார்க்கிறோம், டெய்லி கடலை பார்க்கிறோம். இந்த வானம், பூமி, கடல் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? டெய்லி எனக்கும் உங்களுக்கும் பதுவா செய்து கடல், வானம், பூமி. மாமின் யௌமின் இல்ல ஸமா யஸ்தஅதினு ரப்பஹு ஐயஹ்லிக இப்ன ஆதம். டெய்லி அந்த வானம் கேட்குதாம், யா அல்லாஹ், இவன் உன்னுடைய விடயங்களை செய்கிறான் இல்லையா அல்லாஹ், அமல் இபாதத் செய்கிறான் இல்லையா அல்லாஹ், நீ சரி என்று சொன்னால் இவனை நான் இன்றைக்கு அழிக்கிறேன் யா அல்லாஹ். டெய்லி கடல் கேக்குதாம், மாமின் யௌமின் இல்லல் பஹரா யஸ்தஅதினு ரப்பஹு ஐ யஸ்தக்ரிக இப்ன ஆதம். யா அல்லாஹ், சரி என்று சொல்லி யா அல்லாஹ், ஏண்ட அலைகளை கொண்டு எல்லாத்தையும் அழிச்சு விடுறேன் யா அல்லாஹ். மாமின் யௌமின் இல்லல் அர்த யஸ்தஅஸினு ரப்பஹு. டெய்லி பூமி கேக்குதாம், யா அல்லாஹ், எனக்கு மேல தான் வந்து தட்டு போடுறான் யா அல்லாஹ், எனக்கு மேல தான் நாட்டாம கர்த்தியை தள்ளி கொண்டு போறான் யா அல்லாஹ், எனக்கு மேல தான் வாகனத்தை ஓட்டி கொண்டு போறான் யா அல்லாஹ், நீ சரி என்று சொல்லி யா அல்லாஹ், அதே இடத்துல பொளந்து இவனை உடுக்க எடுக்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்னது? ஃபைன் அதாஅனி லைலன் ஃபகபில்துஹு ஃபைன் அதாஅனி நஹாரன் கபில்துஹு. நீ என்னிடத்துல காலையில வா, உன்னை நான் ஏற்றுக்கொள்றேன். நீ என்னிடத்துல இரவுல வா, உன்னை நான் கபூல் செய்கிறேன். இதெல்லாம் பதுவாக்களும் படாம நான் பார்த்துக்கொள்றேன். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இந்த மனிதன் ரப்பிடத்துல விளங்கி ரப்பாக விளங்கி செயல் ரூபத்துல காட்டுறதை தான் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கடைசியாக ஒரு ஆயத்தை சொல்லி முடிச்சு கொள்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கலிமா சொன்ன மக்களே, அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம் ஏன் உங்களோட உள்ளத்தில் இன்னும் வருதில்லை? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பயத்தை
ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறானோ அந்த பயத்தை உள்ளத்தில் எடுத்து வாழக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். அவர்களுடைய ஹலாலான ஹாஜத் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்திரு யா அல்லாஹ். அவர்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்திரு யா அல்லாஹ். அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுத்திரு யா அல்லாஹ். இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுத்திராதே யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கொண்டு ஒளிமயமாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். என்னென்ன விடயங்களை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களோ அந்த விடயங்களை அனைவருக்கும் தந்திரியா அல்லாஹ். எந்தெந்த விடயங்களிட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.